வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்று குழந்தைகளை பற்றி பேசுவோமா? நாம் முதலில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்று தெரியுமா? பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் அவர்களோடு முடிந்தவரை அதிக நேரம் செலவழியுங்கள். அவர்களுக்கு பிடித்தவற்றை பேசுங்கள். ஒருபோதும் ஒருவர் கண்டிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து கொள்ள வேண்டாம். குழந்தைகளின் முன் நிச்சயமாக உங்களின் பிரச்சனைகளை சொல்லி சண்டை போடாதீர்கள். அவர்களுக்கு முக்கியமான நலம் மனநலம்தான். பெரியவர்கள் செய்யும் தவறினால் குழந்தைகளின் மனம் பெரிதாக பாதிக்கப்படும். நான் முன்னொரு பதிவில் சொன்னது போல் நித்திரை யோகா முடிந்தால் 5 வருடம் அவர்களுக்கு சொல்லுங்கள். நல்ல அறிவுரைகளை வழங்குங்கள். பின்னர் யோகா கற்றுக் கொடுங்கள். அது உங்களின் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். யோகா என்பது காலையில் 6 மணிக்கு முன்னரோ அல்லது மாலை 6 மணிக்கு பின்னரோ நிச்சயமாக செய்ய வேண்டும். கண்ட நேரத்திலும் செய்வது எந்த விதத்திலும் உபயோகப்படாது. அது முழு பலனை அவர்களுக்கு கொடுக்காது. வெயிலில் சில நேரம் விளையாட விடுங்கள். முடிந்தவரை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் நமது முகவரியும் ஃபோன் நம்பர்களையும் அவர்களுக்கு மனப்பாடம் செய்து பழக்க வேண்டும். வெளியில் ஆபத்துக்கள் எந்த விதத்தில் எல்லாம் வரும் என்பதை அறிவுறுத்துங்கள். நீச்சல் கண்டிப்பாக கற்றுக் கொடுங்கள். ஒருவேளை அவர்கள் தவறி தண்ணீரில் விழுந்தால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும். அவசர காலத்து பயிற்சிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை, எப்படி தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். வெறும் புத்தக படிப்பு மட்டும் போதாது. பிள்ளைகள் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். அப்போதுதான் அவர்களுக்கு பஞ்சுவாலிட்டி, டைமிங் சென்ஸ், ஆபத்திலிருந்து பாதுகாத்து கொள்வது, இது போன்ற வாழ்க்கைக்கு உபயோகப்படும் விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விடுங்கள். நாம் என்ன செய்கிறோம் என்றால் பல வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம். இதனை தவறவிடுகின்றோம். மற்றவற்றையெல்லாம் வெளியே கற்றுக்கொள்ளட்டும். இவற்றை நாம் கற்றுக் கொடுப்போம். இவைதான் பெரும்பாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் உதவியாக இருக்கும். ஏட்டுக்கல்வியை விட இது போன்ற வாழ்க்கை கல்வி மிகவும் அவசியமான ஒன்று. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.